ரிக்ஷாவ ஏறி அழைக்க முடியுமா? ஏறித்தான் பாரையா என்ன ஜெயிக்க முடியுமா? ஆம்பள நாட்டுக்குள்ள பொம்பளைங்க வீட்டுக்குள்ள முன்னோருங்க சொல்லி வச்சாங்க, ஒன்ன மூலையில தள்ளி வச்சாங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒன்னா ரெண்டு வித்தியாசம், மத்தபடி ஒண்ணுமே இல்லைங்க. ஆஹா விஞ்ஞானிங்க எல்லாம் சொன்னாங்க. ஆஹா அல்வா துண்டு பொண்ணு தேகம் வாழ கண்டு, எந்த துப்பாக்கியும் எடுத்து நிற்கும் சக்தி உண்டு. ஆஹா அல்வா துண்டு பொண்ணு தேகம் வாழ கண்டு, எந்த துப்பாக்கியும் எடுத்து நிற்கும் சக்தி உண்டு. ராணுவத்து பொம்பளைக்கும் ஆம்பளதான் காவல் என்று. ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறிக்கையா ரிக்ஷாவில் அது சரி. எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்க ரிக்ஷாவ ஏறி அழைக்க முடியுமா? ஏறித்தான் பாரையா என்ன ஜெயிக்க முடியுமா? பள்ளம் மேடு உனக்கு தெரியுமா? போட்டி வேணாமா? ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. வண்டி கொஞ்சம் நிற்கும் பெண்ணே நீயும் அங்கே நிற்பியா? எங்க தண்ணி வண்டி நீ இழுப்பியா? ஆம்பளையின் கட்டில் மேல சமப்பதெல்லாம் பொண்ணுதானே, அவளுக்கு எந்த சக்தி இல்லையா? சும்மா அழகுறிய புத்தி இல்லையா? ராக்கெட்டு போட்டு புட்டா பொம்பளைக்கு வெக்கம் உண்டு. ராக்கெட்டு ஓட்டக்கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு. ராக்கெட்டு போட்டு புட்டா பொம்பளைக்கு வெக்கம் உண்டு. ராக்கெட்டு ஓட்டக்கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு. பிரசவம் பார்க்கையில இலவசமா நாங்கள் உண்டு. ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்க ரிக்ஷாவ ஏறி அழைக்க முடியுமா? ஏறித்தான் பாரையா என்ன ஜெயிக்க முடியுமா? பள்ளம் வீடு உனக்கு தெரியுமா? போட்டி வேணாமா? ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. அது சரி. ஏறிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. அண்ணா இந்த காசை கேளுங்க, அண்ணா உள்ள வச்சுக்க இந்த காசை கேளுங்க.